வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்பினச் ஒரு பஞ்ச், பன்னீர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டர், கொஞ்சம் பால். அதை தவிர தேவையானது குக்கிங் ஆயில், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா. இப்போ செய்ய முறை பார்த்தலாம். ஒரு பாட்டில் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த கீரையை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் ஊற்றி பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ பன்னீர் ஆயிடுச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்தது தக்காளி, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ கீரை வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அரைச்சிடுவோம் நல்லா மாவா. இப்போ கீரையை அரைச்சிட்டு வந்துட்டோம், இது தனியாக வச்சிடலாம். அப்புறம் இதில் எல்லா மசாலாவும் போட போகிறோம். முதல்ல 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பட்டர். இது நல்லா சேர்ந்து வரட்டும். மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு. ஸ்பினச்சை போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், ஒரு 1/2 கப் ஊற்றுறேன். இதெல்லாம் சேர்ந்து வரட்டும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீரை போட்டுருவோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது புலாவ், பராட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மேலாக கொஞ்சம் பன்னீர் தூவி விட்டுருக்கேன். ஈஸி ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.